நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்தர், என்ன பார்ப்பா. இந்தர், என்னப்பா இது? சித்தப்பா, இந்த வார்த்தையை தான் உங்க வாயில கேட்கணும்னு ஆசைப்பட்டு சித்தப்பா. என்னோட 7வது வயசுல இருந்து என்ன பாசமா பெத்த புள்ள மாதிரி வளர்த்தது நீங்க தான். எங்க அப்பா இல்ல. இந்த அழக்கூடாது. சித்தப்பா, நீங்க மட்டும் என் வாழ்க்கையில இல்லைன்னா நிஜமாவே அப்பாங்கிற வார்த்தையோட மதிப்பு எனக்கு தெரியாமே போயிருக்கும். என்னப்பா இது? இது பாரு, நானும் எப்பவுமே உன்னை என் மூத்த மகனாத்தான் பார்த்திருக்கேன். அப்புறம் நான் ரொம்ப கர்வத்தோட சொல்றேன் இந்தர், நான் உன்னை பெறாத அப்பா. அப்புறம் ஈஸ்வருங்கிற பேர்ல ஒரு ஆள் இந்த ஊர்ல இருக்காரு, அவ்வளவுதான். இருக்கட்டும், அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அவர் யாரு? அவர் யாருன்னே நமக்கு தெரியாது. நமக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எந்த சம்பந்தமும் இல்லாத ஒருத்தருக்காக நீ எதுக்காக அழணும்? எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. இந்த நிமிஷத்துல இருந்து இந்த வீட்டுல ஈஸ்வர் கஷ்யப்ங்கிற பேரை சொல்லவே கூடாது. புரிஞ்சுதா? இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகமா? ஏம்மா இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ண? என்கிட்ட நீ வேற என்னவோ தானே சொன்ன? சொல்லுங்கம்மா, நீங்க ஏன் அவரை பார்க்க போனீங்க? நீங்க இன்னைக்கு அவரை புருஷனா நினைக்கிறீங்க, இன்னைக்கு அவர் உங்ககிட்ட திரும்பி வரணும்னு எதிர்பார்க்கறீங்க. என்ன யோசிக்கிறீங்க பெரியம்மா? நான் யோசிக்கல, குரல்களை கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்தருடைய குரல், அப்பாவுடைய குரல், அம்மா குரல், ஈஸ்வரோட. பெரியம்மா, ப்ளீஸ். நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒன்றும் ஆகல. இந்த குரல்களை எல்லாம் பல வருஷங்களா கேட்டுக்கிட்டே வர. இது ஒன்றும் புதுசு இல்ல. அப்பெல்லாம் ஈஸ்வர் சொல்லுவாரு, என்னுடைய கனவு, நான் வெளிநாட்டுக்கு போக ஆசைப்படுறேன், நான் உலகத்துல இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் அடைய விரும்புறேன். அப்புறம் ஒரு நாள் ஆலோக் சொன்னாரு, இனிமே ஈஸ்வரன் திரும்பி வரமாட்டாரு, அவர் அமெரிக்கால இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அப்பாவுடைய குரல், ஷைலஜா, இனிமே நீ என்னுடைய மருமக இல்ல, மக.
அப்புறம் எந்தரும் அப்பர்ணாவும் கேட்க ஆரம்பிச்சாங்க. எங்க அப்பா எங்கம்மா? எங்க அப்பா எப்ப திரும்பி வருவாரு? எங்க அப்பா ஏன் நம்ம கூட இருக்க மாட்டேங்கிறாரு? இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டே ஒரு நாள் பெரியவங்களாயிட்டாங்க. உண்மையை அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப என்ன சொன்னாங்க தெரியுமா? அம்மா, ஏம்மா அந்த ஆளை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? அந்த ஆளு உங்களுக்கு யாருமா? நீங்க எதுக்காக கண்ணீர் விடணும்? அந்த ஆள் பேரை சொல்லி ஏம்மா நெத்தியில குங்குமம் வச்சுக்கிறீங்க? ஏன் திருமாங்கல்யம் போட்டுக்கிறீங்க? குரல்கள் எல்லா பக்கத்துல இருந்தும் குரல்களா கேக்குது. பல வருஷங்களா இந்த குரல்களை எல்லாம் கேட்டுக்கிட்டே வர. இதுல எதுவுமே புதுசு இல்ல, விசேஷமாவும் இல்ல. என்ன, கேட்டுக்கிட்டே தான் இருந்திருக்கேன். எனக்கு என்னால எதுவும் சொல்லிக்க முடியல. நீங்க ப்ளீஸ் இந்திரண்ணா சொன்னதை மறந்துருங்க பெரியம்மா. அவர் ரொம்ப கோவமா இருந்தாரு. பெரியப்பா திரும்பி வந்துட்டாருன்னு தெரிஞ்சதும் நாங்க எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆயிட்டோம். இந்திரண்ணா பேசினதுக்காக நீங்க வருத்தப்படாதீங்க பெரியம்மா. வருத்தப்பட மாட்டேன். போய் தூங்கு. நோ, இன்னைக்கு நான் உங்க கூட தூங்க போறேன். இல்ல சுஹானா, நீ போய் இஷான் கூட தூங்கு போ. இஷான் ஒன்னும் சின்ன பேபி கிடையாது, அவன் தனியா தூங்கிப்பான். நான் உங்க கூட தான் தூங்குவேன். தட்ஸ் டிசைடட். இவ்வளவு பெரிய துக்கத்தை நான் தாங்கிப்பேனா மாட்டேனான்னு உனக்கு கவலையா இருக்கா? கவலைப்படாத சுஹானா. இது ஒன்னும் எனக்கு பெரிய காயம் கிடையாது. இந்த காயத்தால எனக்கு வலியும் ஏற்படாது. நான் நம்ப மாட்டேன். நீங்க இப்பவும் பெரியப்பாவை மிஸ் பண்றீங்கல்ல? அவர் ஏன் அப்படி பண்ணாருன்னு நீங்க அவர்கிட்ட கேட்க விரும்புறீங்க, கரெக்டா? இல்ல, முதல்ல ஒரு வேளை கேட்க நினைச்சிருக்கலாம். அது அப்போ, இப்ப இல்ல. இப்ப அதுக்கெல்லாம் காலம் கடந்து போயிடுச்சு. இப்போ கேள்வி கேட்டு என்ன பிரயோஜனம்? எதையாவது அடையணும்னு ஆசைப்படும் போதுதான் அதை தேட நமக்கு முயற்சி பண்ண தோணும். நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க பெரியம்மா. வெரி brave. Just like my mom. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்தர் வந்து தூங்குங்க. ராணி,
நான் சின்ன வயசுல ஒரு கனவு கண்டேன். அதுல நான் வெளியே விளையாடிட்டு இருக்கேன். அப்ப திடீர்னு எங்க அப்பா திரும்ப வராரு. அவரு என்ன கையில என்ன தூக்குனாரு. காத்துல அப்படியே என்ன சுத்த ஆரம்பிச்சிட்டாரு. சுத்துனாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன கீழே இறக்கி விட்டப்போ நான் சத்தமா கத்திக்கிட்டு அம்மாவோட ரூமுக்கு ஓடி போயிட்டேன். அம்மா, அப்பா திரும்ப வந்துட்டாரு. அம்மா, அப்பா திரும்ப வந்துட்டாரு. அப்புறம் நான் எங்க அப்பா கூடவே ஒட்டிக்கிட்டேன். இருபது வருஷம் வரைக்கும் நான் அந்த கனவோடைய வாழ்ந்துகிட்டு இருந்தேன். உனக்கு ஒன்று தெரியுமா? இன்னைக்கு அந்த ஆள் முன்னாடி நான் நிற்கும் போது மறுபடியும் எனக்கு அதே 7 வயசு பையனை நான் மாறிட்டேன். அதே மாதிரி அவரை நான் உணர ஆரம்பிச்சேன். ஆனா அப்படி இருந்தோம் அவரை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கூட பாசமே வரல. ஏன் அப்படி ஆச்சு ராணி? ஏன் அப்படி ஆச்சு? போதும் இந்தர், போதும் விடுங்க. எல்லாத்தையும் மறந்துடுங்க. இந்தர் இனிமே நம்ம வாழ்க்கைக்கு அவர் தேவையில்லைன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்ல? அவருக்கு இங்க இடமே இல்ல. அப்படி இருக்கும்போது அவரை நினைச்சு இப்படி வேதனைப்படுறதுல என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? இப்பதானே நீங்க சொன்னீங்க நீங்க அவரை பார்க்கும் பொழுது உங்க மனசுல அவர் மேல எந்த பாசமும் ஏற்படலன்னு. அப்புறம் எதுக்காக அவரை பத்தி யோசிக்கிறீங்க? போதும், எல்லாத்தையும் மறந்துடுங்க இந்தர். அதுக்குதான் முயற்சி பண்ற ராணி, அதுக்குதான் முயற்சி பண்ற. ஆனா இன்னைக்கு அந்த ஆளால எங்க அம்மாவோட மனசு மறுபடியும் புண்பட ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இந்த அம்மாவை வாய்க்கு வந்தபடி என்னென்னமோ தேவையில்லாம நான் ஏன் அப்படிலாம் பேசினேன்? எப்படி நான் அப்படிலாம் பேசல? நான் அப்படிலாம் பேசியிருக்க கூடாது. அப்படிலாம் பேசியிருக்க கூடாது. அம்மா மனசு ரொம்ப பெருசு இந்தர். நாளைக்கே நீங்க போய் அவங்க முன்னாடி நின்னீங்கன்னா எப்பவும் போல உங்களை அவங்க பாசமா தான் பார்க்க போறாங்க. அம்மா என்ன மன்னிச்சிருவாங்களா ராணி? மன்னிச்சிருவாங்கல்ல? நிச்சயமா மன்னிச்சிடுவாங்க. மேம், நீங்க கவலைப்படாதீங்க. 1 மணி நேரத்துல பணம் அவங்க கிட்ட இருக்கும். இல்ல மேம், உங்க வேலை நிக்க நான் விட மாட்டேன். இதோ நான் கிளம்பிட்டே இருக்கேன். ஓகே மேம். அட, என்ன இன்னைக்கு சண்டே தானே? எங்க கிளம்புறீங்க? நிஷா, ரொம்ப அர்ஜென்ட்டா ஒரு வேலை வந்திருக்கு. இந்த பணத்தை உடனே நான் ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கணும். போயிட்டு நான் ஒரு 1.5 மணி நேரத்துல திரும்பி வந்துருவேன். நிஷா, இலேஷ், இந்த நிஷா, துளசி சாறுல நான் தேன் கலந்து கொண்டு வந்திருக்கேன். இது குஷிக்காக. குஷிக்கு என்னாச்சு? என்ன அப்பண்டா நீ? உன் பொண்ணுக்கு ஜுரம் வந்திருக்கு, உனக்கு தெரியல? குஷிக்கு ஜுரமா? எப்படி வந்துச்சு? ராத்திரில இருந்து ஜுரம் தான் அவளுக்கு. நீங்க நல்லா கொரட்டை விட்டு தூங்குறீங்க. என்ன நிஷா, என்ன அப்பவே எழுப்பியிருக்கலாம்ல? நான் எந்திரிச்சிருப்பேன். அவ எழுப்பின உடனே நீ எழுந்திருவ பாரு. இலேஷ்,
நாம குஷியை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டலாம். காட்டலாம், நிச்சயமா காட்டலாம். நான் ஒரு வேலை பண்றேன். இந்த வேலையை உடனே முடிச்சிட்டு வந்ததும் போலாம். இலேஷ், சண்டே அதுவுமா என்னடா வேலைக்கு போற நீ? அது வராதத்த, அர்ஜென்ட் வேலையா? நிஷா, இது வேலையாச்சே, செஞ்சுதானே ஆகணும். நான் சீக்கிரமா வந்துடுறேன். ஓகே, நீ அதுக்குள்ள ரெடியா? அடக்கடவுளே, என்ன இலேஷ் இவ்ளோ பணம்? ஐயோ ராதாத்த, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. தினமும் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இதை விட 4 மடங்கு அதிக பணத்தை தூக்கிட்டு சுத்துவேன் தெரியுமா? அப்படி என்னடா வேலை பாக்குற நீ? ஏன் இவ்ளோ பணத்தை எடுத்துக்கிட்ட? ஐயோ ராதாத்த, அவர் தான் சொல்றாருன்னா நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க. இது கம்பெனியோட பணம், இவரோட பணம் இல்ல. இருக்கட்டும், இருந்தாலும் இவ்ளோ பணமா? ஆமா ராதாத்த, யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. எங்க கம்பெனில பேங்கே கொள்ளடிக்கிறாங்க. இப்படி டையெல்லாம் கட்டிக்கிட்டு பேங்க்ல கொள்ளையடிக்க போறோம். கொளறாத. வேண்டாம் நீ ப்ளீஸ். அவ்வளவுதான் தீபக், இந்த ஒரு பனானா மட்டும் தான் சாப்பிடு. ப்ளீஸ் அண்ணி, இதுக்கு மேல என்னால முடியாது. சுஹானா அண்ணி, ப்ளீஸ் போதும் விடுங்க. ஏற்கனவே நீங்க 2 டஜன் வாழைப்பழத்தை தீபக் அண்ணா வாயில திணிச்சிட்டீங்க. அப்புறம் 4 ஆப்பிள், 6 கமலாப்பழம். வாய மூடு மீனா, நான் உனக்கு கமலாப்பழம் வாங்கிட்டே வரல. ஆமா அது சரி, கமலாப்பழம்னா என்ன? அது ஒண்ணும் இல்ல. இப்ப நீ அவன் வாயில ஆரஞ்சு பழத்தை திணிச்சல, அத நம்ம ஊர்ல கமலா பழம்னு சொல்லுவோம். ரியலி? கமலா தான் ஆரஞ்சா? நைஸ் நேம். தீபக் அனி ப்ளீஸ், இதுக்கு மேல எனக்கு ஊட்டாதீங்க, அப்புறம் எனக்கு வாந்தி வந்துரும். ஓகே, லாஸ்ட் ஆப்பிள் சாப்பிட்ரு. லாஸ்ட் ஆப்பிள். சுஹானா அண்ணி, பரவாயில்ல விடுங்க. தீபக் அண்ணா இது மேல சாப்பிட்டா வாந்தி வரும்னு சொல்றாரே, போட்டு விடுங்க ப்ளீஸ். இஷிகா, தீபக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்ல ஜெயிக்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா? இவன் அந்த சாம்பியன்ஷிப்பை ஜெயிக்கணும்னா இவன் ஸ்ட்ராங் ஆக வேண்டாமா? சொல்லு. அனி, நான் பாக்ஸிங்ல போய் சண்டை போடணும். இவ்வளவு சாப்பிட்டா என்னால எப்படி சண்டை போட முடியும்? சுகானா, அவன் சொல்றதும் கரெக்ட் தானே. போட்டு விடு. என்ன போட்டு இந்திரனா, நீங்க ஏன் சாப்பிடுறீங்க? That's for தீபக். Leave it. ஆனா அவனுக்கு வாந்தி வரும்ல. கீழ வைங்க. என்ன நடக்குது? என்ன இவ்வளவு? ராதாத்தே, உங்க தவ புதல்வன் பெரிய வீரனாக போறாரு. என்ன சொல்ற? ராதாத்தே, நான் உங்ககிட்ட தீபக் சாம்பியன்ஷிப்பை பத்தி பேசினேன்ல, ரைட்? அதுக்கு தான் இதெல்லாம். ராதாத்த, தீபக் அண்ணா இன்னைக்கு ஒரு கலக்க போறாரு. ஏன்னா இன்னைக்குதான் அவர் சண்டையே போட போறாரு. என்ன? நான் தான் வேண்டான்னு சொன்னேன்ல, உன் பேரை வாபஸ் வாங்கிக்கன்னு சொன்னேனே. அம்மா, நான் என்ன பண்றது? அண்ணி என்ன பேர் வாபஸ் வாங்கவே விடல. ராதாத்த, டோன்ட் வரி, ட்ரஸ்ட் மீ. இன்னைக்கு கண்டிப்பா உங்க பையன் தான் வின் பண்ண போறான். இன்ஃபேக்ட் ராதாத்த, நீங்களும் எங்க கூட கிளம்பி வரலாமே. நீங்க வந்தாதான் உங்க பையனோட வெற்றியை உங்களால பார்க்க முடியும். இன்ஃபேக்ட் நீங்க அவனுக்கு அமேசிங் சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷனாவும் இருப்பீங்க. வாட்ஸ் இட் தீபக்? இல்ல, இந்த அடிதடி விளையாட்டெல்லாம் பார்க்க எனக்கு பிடிக்காது. மா ப்ளீஸ் வாங்கல. நீங்க வந்தாதான் எனக்கு தைரியமா இருக்கும். ப்ளீஸ் ராதாத்த, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சரி, நான் புடவை மாத்திட்டு வரேன். இப்பி சொல்லு. ஈபி. லூசு, ஈபி இல்ல, ஈபி. கமா தீபக், இந்தா. தீபக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எக்ஸ்கியூஸ் மீ, நான் வின்னரோட அண்ணி. என்னது? யா வின்னர். எக்ஸ்கியூஸ் மீ. மூவ். ராதாத்த, நீங்க போங்க. மூவ். சஞ்சு வா. நான் வின்னரோட அண்ணி. அக்கா, கம் ஆன். எல்லாரும் உங்களை குணாலோட அண்ணின்னு சொல்ல போறாங்க. ஜஸ்ட் ஷட் அப். வாயை மூடிட்டு இந்த காம்படிஷனை பாரு. தீபக். Come on Deepak, go for it. Woohoo! இங்க என்ன இவ்வளவு சத்தமா இருக்கு? என்னால தீபக் அடி வாங்குறத பார்க்க முடியாது. ராதாத்த, it's just a competition. அப்புறம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே எல்லாம் முடிஞ்சு போய்டும். ரிலாக்ஸ்.
இந்த பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் காம்படிஷனுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் மிஸ்டர் குணால் 2 வருஷமா தொடர்ந்து பாக்ஸிங் சாம்பியனா இருந்திருக்காரு. இன்னைக்கு அவரை மிஸ்டர் தீபக் சர்மா சேலஞ்ச் பண்றாரு. இப்ப மிஸ்டர் தீபக் சர்மா மிஸ்டர் குணால் தன்னோட ஹேட்ரிக் அடிக்கிறதுல இருந்து எவ்வளவு நேரம் தடுக்க போறாருன்னு நாம வேடிக்கை பார்க்க போறோம்.